ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வடகம் எப்படி போடலான்னு பார்க்குறேன். ஏற்கனவே நான் போட்டுட்டேன். ஸோ இது ரெண்டாவது வாட்டி நான் அந்த வடகம் போடுறேன். வெங்காய வடகம் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொடிச்சு கட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு தண்ணியில் நல்லா கட் பண்ணி பாருங்கள். பொடிசாக தண்ணியில் நல்லா வெங்காயத்தோல் எடுத்துகிட்டு நான் வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி பெருசு பெருசாக கட் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டுடலாம். வெங்காயம் கட் பண்ணுற பாக்ஸில் போட்டுடலாம். பாருங்கள், இதில் போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இதில் கட் பண்ணால் புதுசாக வரும், அதனால தான். பாருங்கள், நல்லா பொடிசாக கட் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பொடிசாக கட் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும் வடகத்துக்கு. இப்போ கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, வெங்காயத்தை கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணியாச்சு. மொத்தமே கட் பண்ணியாச்சு. இவ்வளவுதான். மொத்த வெங்காயமே கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இதுதான் 2 கிலோ வெங்காயம் நான் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயத்துக்கு தேவையானது வெந்தயம் நான் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு இது உளுது. இப்போ இந்த வெந்தயத்தை நம்ம நைஸாக, ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா, இதில் நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம வெந்தயத்தை அரைச்சாச்சு. எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இது வெந்தயம். பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைச்சாச்சு. இந்த வெங்காயத்தில் நம்ம போட்டுடலாம். வெந்தயம் எந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைக்கிறோமோ அப்போ தான் வடகத்துக்கு அந்த ரவுண்டு நல்லா வரும். வெந்தயம் போட்டாச்சு. இப்போ நம்ம உளுது நைட்டே ஊற வச்சது. இதை நல்லா இப்படி கையில் அரைச்சிட்டா பாதி பாதியாக ஆகிடும். இந்த வெங்காயத்தில் இந்த தனியா குழுவி இதை போட்டுடலாம். பாருங்கள், வடகத்துக்கு தேவையான பொருள் போட்டாச்சு. இது பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு வாட்டி செஞ்சு வச்சுட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெயில் டைமில் தான் நம்ம இதை செய்ய முடியும். பூண்டு நல்லா பாருங்கள், ஒரே பாதி பாதியாக உடைச்சாச்சு. இப்போ இதையும் இதில் சேர்த்துடலாம். பூண்டையும் நம்ம இதில் இந்த வெங்காயத்தோட வடகத்தோடு சேர்த்துடலாம்.
நம்ம வீட்டிலேயே செஞ்சோம்னா நிறைய நம்ம வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கடையிலலாம் வாங்கினா நம்மளுக்கு சீக்கிரமாக காலியாகிடும். அது ஒரு ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்க. இதை வந்து கறிவேப்பிலை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். கறிவேப்பிலையும் போட்டாச்சு. உன்னோடு வாழ்ந்திருந்தா ஊருக்கெல்லாம் ராணிதான், என்னோட ஆசையெல்லாம் ஏற்றுக்கணும் நீங்கள் தான். பாருங்கள், மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன்னு போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டால் வந்து கலர் நல்லா வெள்ளையாகவே இருக்கும். மஞ்சள் தூள் போடலன்னா நாள் ஆக ஆக அப்படியே கருப்பு கலரில் ஆகிடும். இதுக்கு கூட வந்து கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலரி விட்டுடலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து வெந்தயம் தான் ரொம்ப மெயினே. நல்லா ஊற வச்சு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இவ்வளோதான். வெங்காயம் வந்து நல்லா எந்த அளவுக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு வெங்காயம் வந்து பொடிசாக அரைகிறோமோ அந்த அளவுக்கு வடகம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா செம்ம வாசனைங்க. எப்போவுமே கொஞ்சம் டைம் இருக்கிறப்ப இந்த மாதிரிலாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பதார்த்தமே இல்லைன்னா கூட நம்ம அழகாக வத்த குழம்பெல்லாம் வச்சு பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். கீரைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். என்னோடய பாட்டி வந்து எப்போவுமே இதெல்லாம் செஞ்சு வைப்பாங்க. வெந்தயம் போட்டால் மட்டும்தான் இது வந்து நல்லா அந்த ரவுண்டு வந்து இந்த மாதிரி உருட்டும் போது நல்லா அழகாக வரும். இவ்வளவுதான், வடகம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வெயிலில் உணர்த்திடலாம். இன்னொரு மாதிரியும் நான் இந்த பூண்டையும் நம்ம வந்து இந்த ஜார்லேயே போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மேல் தோல் மட்டும்தான் பூண்டு எடுக்கணும், ரொம்ப உரிக்கலாம் கூடாது. மேல் தோல் மட்டும்தான் எடுக்கணும். இப்போ இதையும் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இன்னொரு மாதிரியும் நான் செய்வேன். வடகம் 2 விதமாக பாட்டி பண்ணுவாங்க. அதை நான் கவனமாக பார்த்து எப்பவுமே செஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, அவ்வளவுதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை போய் நம்ம உணர்த்திடலாம். ஒரு துணி போட்டு நம்ம அப்படியே ரவுண்டாக அப்படியே பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான். செம்ம வாசனைங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு துணி போட்டுடலாம். நல்லா துணி நனைச்சிட்டு இந்த மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இந்த வடகத்தை பாருங்கள், அவ்வளோதான். இப்படி ரவுண்டாக நம்ம பிடிச்சி வச்சிடலாம். நம்ம கடையில் வாங்குறத விட கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா எப்போவுமே நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும். எப்போவுமே எங்கள் பாட்டி இப்படி தான். இதுக்கு சும்மா ரொம்ப ரவுண்டாக வரலினாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 நாள் இந்த மாதிரி உணர்த்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் தொட்டு நல்லா ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்படி பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம பிடிச்சி வச்ச வடகம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பிடிச்சாச்சு. ஆனால் இது காய காய அப்படியே சின்னதாக ஆகிடும். அதுக்கப்புறம் 3 நாள் பொறுத்து நம்ம இன்னமும் கொஞ்சம் எண்ணெய் தொட்டால் குட்டி குட்டியாக அப்படியே ரவுண்டாக அழகாக வந்துடும். பாருங்கள், இப்படி தான் நான் வடகம் செய்வேன். அவ்வளவுதான். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.